சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு மலாய் ப்ரோக்கோலி ஹர்ப் பவுல் ரைஸ் தாங்க. எந்த சீஸுமே இல்லாம ஒரு மலாய் ப்ரோக்கோலி பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆடட் வெஜிடபிள்ஸும் இருக்கு. பசங்களுக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் நியூட்ரிஷனோட எல்லாமே கலந்து இருக்குங்க. ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் நமக்கு இருக்குங்க. இது டயட் இருக்கவங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா ரைஸ் கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு மலாய் ப்ரோக்கோலியா வாங்க இந்த மலாய் ப்ரோக்கோலி ஹர்ப் பவுல் ரைஸ் எப்படி பண்ணுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கோலியை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 5 to 10 minutes இது போட்டுட்டு ப்ரோக்கோலியை போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடக்கட்டி எடுத்து போட்டுக்கோங்க. இதில் 4 to 5 பீஸ் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 to 6 வந்து கேஷ்யூஸ் நீங்கள் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல்லுங்க. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கீ விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ண பூண்டு ஒரு 4-5 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே சாப் பண்ணியிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் ஓகே, இல்லை சாப் பண்ணி போட்டாலும் ஓகே. கொஞ்சம் நமக்கு மஷ்ரூம் குக் ஆகணும். இப்போது நல்லா ஒரு 1 minute ஆகிடுச்சிங்க. லிட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கார்ன் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் கூட கேப்சிகம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும் வேறு ஏதாவது கேரட் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் மெயினாக ப்ரோக்கோலியை மெயினாக எடுக்கிறதால அந்த கலர் காம்பினேஷனோட வேணும் அப்படின்றதால நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்ன வெஜிடபிள் போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லா கலர் காம்பினேஷனும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லிட் வச்சு 2 to 3 minutes ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க போதும். ஸ்வீட் கார்ன் வந்து நல்ல ஒரு 1/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிடணும். ப்ரோக்கோலி வந்து பிளான்ச் பண்ண தான் போடணும். கொஞ்சம் பூ இந்த மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே உடஞ்சிடும். ஸோ குட்டி குட்டியாக பூ கட் பண்ணி போட வேண்டாம். நமக்கு அப்போ தான் வந்து இது மிக்ஸ் பண்ணுறப்ப உடஞ்சி கரெக்டாக குட்டி குட்டியாக நமக்கு கரெக்ட் கிடச்சிடும். நமக்கும் நீங்கள் குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப தூளாக ஆகிடும். ஒரு மாதிரி திக்க முத்த மாதிரி ஆகிடுங்க. நமக்கு அந்த ஃப்ளோரலே இருக்காது. நமக்கு அதுக்கு தான் இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1 minute லிட் வச்சு கவர் பண்ணால் போதும். நமக்கு 1 minute ஆகிடுச்சிங்க. இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு சீசனிங்ஸ் எல்லாமே நம்ம வரிசை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான சீசனிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரிகனோ ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இன்னும் காரம் பத்தலை நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக பிளாக் பெப்பரும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே போதும் நினச்சா நீங்கள் விட்டுடலாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது நாம் இது கூட பன்னீர் ஆட் பண்ணிடலாங்க. பன்னீரை ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் தான் கொடுக்கணும். அதனால் ஃபைனலாக தான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாவோ குட்டியாவோ பெருசாவோ கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மிக்ஸ் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு நமக்கு ஒரு 3/4 தான் வெஜிடபிள்ஸ் குக் ஆகும். கம்ப்ளீட்டாக நமக்கு குக் ஆகாதுங்க. எல்லாமே ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பியூரியா, இதை நல்லா வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ரொம்ப மைல்டாக வந்து பால் இருக்குது பார்த்தீங்கன்னா, காய்ச்சி வச்சு நான் ஆறின பாலை இந்த மிக்ஸி ஜாரில் விட்டு கொஞ்சம் நல்லா இந்த மிக்ஸி ஜாரை கழுவுற மாதிரி இந்த பாலையே ஊற்றி கழுவிட்டு இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி பால் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைல்டாக தான். இப்போ ஏன் இதில் பால் போட்டோம் தண்ணி போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தண்ணி போட்டிங்கன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நமக்கு குறைஞ்சிரும். நமக்கு சீஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் க்ரீமி டெக்ஸ்சரை இப்போ நம்ம பன்னீரெல்லாம் போட்டு இதை மிக்ஸியில் ரன் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஸோ அந்த க்ரீமி டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ பாலும் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். கரெக்டாக 2 minutesங்க ஒரு லிட்டு வச்சு கவர் பண்ணிடுங்க. சரிங்களா, லிட்டு வச்சு கவர் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக 2 minutes ஆகிடுச்சிங்க. நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்து ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் நமக்கு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தின்னாக இருக்கிறப்பவே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப க்ரீமியாக அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக சீஸ் ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு அது க்ரீமி டெக்ஸ்சர் இருக்குமோ அந்த டெக்ஸ்சர் அழகாக வந்து கொடுக்குது நமக்கு. இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதை அப்படியே எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரைஸுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ வந்து கொஞ்சம் சூடாகணும். இப்போ கீ நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக அந்த கொரியாண்டர் லீவ்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
இதுக்கு தேவையான சீசனிங்ஸு இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகேனோவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம ஆட் பண்ணிக்க அந்த ப்ராத்லேயே வந்துட்டு நமக்கு வந்து சால்ட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக மைல்டாக சால்ட் டச் கோசம் தான் நம்ம வந்து ரைஸ்க்கு சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணியாச்சுங்க. வேக வச்ச சாதம் நீங்கள் வந்து குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை சாதம் வடித்தாலும் சரி, நல்லா ரைஸை இந்த மாதிரி உதிரியாக ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் ரைஸு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொதுவாக நீங்கள் ரைஸ் வந்துட்டு ஒரு பவுல் சாப்பிட்றீங்க ரெகுலராக அப்படின்னா, இப்போ இந்த ரெசிபியில் சாப்பிட்றப்போ உங்களால் ஆஃப் பவுல் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க அந்த ப்ரொக்கோலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பனா நீங்கள் ஒரு கப் சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஃப் கப்பு சாப்பிட்டாங்க இந்த ஒரு கப்போட ஃபீலிங் கொடுத்துரும் நமக்கு. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து பூண்டு இதில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணப்போ பூண்டு போட்டிருப்பேன். கிரேவி ஸ்டார்டிங்லேயும் பூண்டு போடுறது தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணும். இப்போ இந்த ஹர்ப் ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூண்டு போட்டு தான் இந்த ஹர்ப் ரைஸும் ரெடி பண்ணுறேன் நான். ஸோ சால்ட் மட்டும் இதில் லைட்டாக ஒரு டச் இருக்கணும். சால்ட் சுத்தமாக இல்லைன்னா அந்த ப்ராத்தோட நமக்கு அந்த கிரேவியோட நமக்கு சூட் ஆகாது. ஸோ சால்ட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலர் சாப்பிட்ற சால்ட் அளவு இதில் வந்தால் ஓகேங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணிட்டேங்க. சால்ட் கரெக்டாக இருக்குது. ஸ்பைஸும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மைல்டு ஸ்பைஸாக இருக்கணும். அப்போ தான் அதோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஸ்பைஸியாக சாப்பிடணுன்றவங்க நீங்கள் நிறைய அதில் அந்த பண்ணிக்க கிரேவியில் நிறைய நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரைஸில் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே மைல்டாக கரெக்ட் டச்சில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1 மினிட் இந்த கடாயிலே அப்படியே இருக்கட்டும். உங்கள் ரைஸ் நமக்கு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சர்விங் பவுலில் நம்ம இதை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த ஹெர்பல் பவுல் ரைஸ் தான், நம்ம ஹர்ப் ரைஸில் ஒரு பவுல் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம அதுவும் ஹெல்த்தியான ப்ரொக்கோலியை வச்சு தாங்க. ஸோ ஒரு 1 மினிட் அப்படியே இது இருக்கட்டும். ரொம்ப வந்து கலர்னிங்கன்னா சாதம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். சாதம் முதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலிங் நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி பவுல் எடுத்தாலும் ஓகே. நான் அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒரு பவுலில் நம்ம பண்ண ஹர்ப் ரைஸை இதில் ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்டலாக இப்போ இந்த கிண்ணத்தில் டேப் பண்ணிடலாம். நம்ம இப்போது ஜஸ்ட்டு டேப் பண்ண உடனே இந்த ஷேப்புக்கு அப்படியே உக்காந்துரும். இப்போ நம்ம வந்து இதோ நம்மளோட மலாய் ப்ரொக்கோலி ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ தின்னாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடும். எப்போவுமே வந்து கொஞ்சம் தின்னாக எடுத்து வச்சிருந்தாலும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளே திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு சீஸுமே இல்லாமல் ஒரு மலாய் ப்ரொக்கோலி ரெடியாக இருக்குங்க. இது நம்ம அந்த ரைஸை சுற்றி நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்மளுடைய மலாய் ப்ரொக்கோலி ஹர்ப் பவுல் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் மஷ்ரூம், பன்னீர், ப்ரொக்கோலி, ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்குங்க. இது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஈவன் டயட்டில் இருக்கும், சீஸ் சாப்பிட மட்டும் சொல்கிறவங்க கொஞ்சமாக இந்த ரைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு நிறைய இந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்குங்க. ஹெல்த்தி காம்பினேஷனோட சூப்பரான ரெசிபியான மலாய் ப்ரொக்கோலி ஹர்ப் பவுல் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான அட்டகாசமான ரெசிபி உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய்.